வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியர் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தில் தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாய் காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானினும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The word Monty means in Latin mandator. லத்தீன் பாஷையில மாண்டி என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நியாய பிரமாணம் அல்லது பிரமாணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி போதனத்தை அவர் நடத்தும் போது யோவான் 13:34 பார்க்கிறோம். ஜான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். Today once again we are going to partake in the Holy Communion. பரிசுத்த நற்கருணையிலே நாம் மறுபடியும் ஒரு தேவ குடும்பமாக நாம் கலந்து கொள்ள போகிறோம். அன்று அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அந்த அப்பத்தியம் திராட்சை ரசத்தையும் அவர் ஆசீர்வதித்து அந்த நேரத்தில் இந்த ராபோஜனத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். It was the blood of the new covenant, no longer the old covenant. பழைய உடன்படிக்கை ஆடு மாடுகளை கொண்டு வந்து ரத்தத்தினால ஜனங்களுடைய பாவங்கள்
மீட்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடிய தேவ மனுஷகுமாரனே அவருடைய ரத்தத்தை சிந்த வேண்டியதா இருந்தது. Blood covenant, my dear brothers and sisters, we are for each other. ரத்தத்தின் அந்த உடன்படிக்கையின் மூலமாக நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பட்சமாக இருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம். அந்த லார்ட் சப்பர்னு சொல்லும்போது, லார்ட் சப்பர் ஹேஸ் a beautiful picture by லியோனார்டோ டா வின்சி என்பவர் அழகான ஒரு லார்ட் சப்பர் படத்தை அவர் வரைந்திருக்கிறார். அநேக அதை நம்ம பார்த்திருப்போம். அந்த லார்ட் சப்பர் படத்துல பார்க்கும்போது இயேசு நடுவில் அவர் அமர 12 அப்போஸ்தலர்கள் அவருடைய வலது இடது பக்கத்துல அமர நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த லார்ட் சப்பனுடைய படத்துல ஒரு முக்கியமான அங்கம், முக்கியமான பங்கு கொண்ட ஒருவர் அந்த லார்ட் சப்பனுடைய அந்த படத்துல அவர் இல்லை. வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறதுன்னா, பிசாசானவன். The devil was at work at the Lord's Supper. யோவான் 13:2 சற்று வாசிக்கப்பட்ட பாகத்துல நம்ம பார்க்கிறோம். John 13:2, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தில் தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று வசனம் சொல்லுது. இருதயத்தில் தூண்டின பின்பு. The devil always is at work. ஒரு பக்கம் தேவன் கிரியை செய்கிறார், தேவன் ரட்சிப்பை கொண்டு வருகிறார், தேவன் அற்புத அடையாளங்களை செய்கிறார். அதே இன்னொரு புறத்துல பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அவன் வருகிறான். அவனுக்கு உறவு என்று சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. The devil doesn't like relationships and friendships and fellowships. அதுவும் உடன்படிக்கையின் ஐக்கியம் சொன்னா, உடன்படிக்கையின் உறவுகள் சொன்னா பிசாசானவனுக்கு அறவே பிடிக்காது. ஆகவே நம்ம பார்க்கிறோம், உதாரணமாக திருமணம் ஒரு உடன்படிக்கை அல்லவா? கணவர் மனைவி சபைக்கு முன்பதாகவே, போதகர் முன்பதாகவே, ஜனங்கள் முன்பதாகவே வாக்குறுதியை பகிர்ந்து கொள்ளும்போது அது ஒரு உடன்படிக்கை. It is a covenant that they cut with God and to each other before people. So உடன்படிக்கைன்னு சொல்லும் போதே பிசாசானவனுக்கு அறவே பிடிக்காது. He tries hard to destroy covenantal relationships. That's his work. அவனுடைய வேலையே அதுதான். எப்படியாவது பிரிக்கணும்னு அவனுக்கு அதே நோக்கத்துல தான் இருப்பான். அவனுக்கு தெரியும், நம்ம ஒன்றாய் இணைந்து விட்டோம் என்றால் பல விஷயங்களை சாதிக்கலாம். அதனால்தான் அவன் உட்பிரவேசித்து, you will find the cracks, he finds the moments, he knows our weaknesses and he knows where we will fall. அந்த இடத்துல தான் அவன் புகுந்துருவான். யூதாஸ் இஸ்காரியத்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான் இருந்தான். ஆனால் அவனுக்கே பிசாசானவனுடைய சோதனை வந்தது. பிசாசானவன் அவனை பிடித்து கொண்டான். Together does not mean uniformity. It doesn't mean that we all wear the same things together, we have the same thoughts, same mind, same attitude. That's not it. Together is unity in diversity. வெவ்வேறு ஜனங்களாக இருந்தாலும், வெவ்வேறு சிந்தை, ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ், சஜஷன்ஸ் இருந்தாலும் ஆவிலே நம்ம ஒருமனப்பட கர்த்தர் விருப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பாருங்க, 12 பேர் அவர் தேர்ந்தெடுத்தார். அதுக்கு மேல இருந்தாங்க, ஆனா 12 பேர் அவருடைய ஊழியத்துக்கு அவரை தேர்ந்தெடுத்தாரு. Everyone was different. எல்லாருக்கும் வித்தியாசமான குணம், எல்லாரும் வித்தியாசமாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவர்கள் இணைய கர்த்தர் விருப்பப்பட்டார். நீங்களும் நானும், இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் தற்செயலாக இங்க வரவில்லை. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். We are all washed by the same blood. ஒரே ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அது ராஜரீக ரத்தமாய் இருக்கிறது, ராயல் blood. And we belong to one heavenly Father. ஒரே பரலோக பிதாவுக்கு நம்ம சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சொல்லும்போது our Father in heaven நம்ம ஜெபிக்கிறோம். And if it is interesting, if you know that even if you are alone in your room, right, when you pray the Lord's Prayer, you don't say my Father in heaven, you say our Father. Something has united us in the Spirit, and that is God. தேவன் நம்மளை ஆவியில இணைத்ததுனால நம்ம ஒரு மனதாய் காணப்பட கர்த்தர் விருப்பப்படுகிறார்.
And that is why in the communion service later you can notice that once again, though we are many, we are one body என்று அந்த priest சொல்வார். அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். சிலர் விரலா இருக்கிறோம், கண்ணா இருக்கிறோம், காலா இருக்கிறோம், மூக்கா இருக்கிறோம். ஆனா வெவ்வேறு சரீரத்தை அவயங்களாக இருக்கிறோம். Many parts of the body, many of us. But somehow the Lord brings us together at the table. He brings us together at the feet of Jesus. எங்க இருந்தாலும் எந்த சிந்தை இருந்தாலும் at the end of the day we are all brothers and sisters in the Lord. அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதனால தான் இந்த நாளினுடைய செய்தியை ஒரு pray for me because I'm doing like a trilogy மாதிரி ஒரு kind of a part sermon on the blood covenant. And இன்றைக்கு பார்க்கும்போது the blood covenant we are for each other. ரத்தத்தின் உடன்படிக்கை நாம் ஒருவருக்கொருவர் பட்சத்தில் இருக்கின்றோம். So how do we stay within this blood covenant? We know that we have one Father, one Christ, one Holy Spirit, and we are in this together. But how do we stay within the blood covenant? அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையில அந்த எல்லையில எப்படி இருப்பது? Because ultimately we are still human beings. முதலாவது காரியம் என்னவென்றால் love first and always. எப்பொழுதும் அன்பு முதலாவது செலுத்த வேண்டும், உடனடியாக அடிக்கடி செலுத்த வேண்டும். Love first and always. அப்படின்னா put love at the center of it all. யோவான் 13:1 நம்ம பார்த்தோம்ல, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே that was his basis of his life. அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம். He already loved, but he extensively அதை காமிக்கிறார், எக்ஸ்டெண்ட் பண்றார். அதை இயேசு எப்பொழுதும் எதை நம்ம விதைத்தாரு? அன்பை தான் விதைத்தார். Amen. Thank God for a wonderful time. He sang songs, a very meaningful song. முதல் பாட்டு அவனுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சிஸ்டர் பிரிசிலா அவங்க அந்த சாங் லிஸ்ட் போடும்போது என் மனசுல ஏமேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். அதுவும் அந்த ஹோல் வரியை அவங்க பாடினாங்க, 7 வரியும் பாடினாங்க. இன்ஃபேக்ட் the hymns are written in such a way you're supposed to sing the whole the stanzas எல்லாம் பாடினாதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்று அந்த whole is a theologically written hymn. So இந்த கீர்த்தனை பாமாலைன்னு பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. இயேசு எப்பொழுதும் அந்த அன்பை தான் அவர் பிளான் பண்ணாரு. நீங்களும் நானும் என்ன செய்ய நம்ம முயற்சி பண்ணோம்னா லவ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் சொன்னா அன்பை வளர்ப்போம், பகையை வெறுப்போம். எழுதிங்க, அன்பை வளர்ப்போம், பகையை வெறுப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் சுவரை ஏற்படுத்துவதற்காக அல்ல, பாலத்தை கட்டுவதற்காக. அந்த சுவரை கர்த்தர் உடைக்க தான் வந்தார், நடு சுவரை உடைக்க தான் வந்தார். இனி ஆண் இல்லை, பெண் இல்லை, கிரேக்கியர்கள் இல்லை, யூதர்கள் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினால God brings us together as one family and we need to remain that way. And how can we remain that way? It is possible when love is kept as a priority. பவுலே சொல்றார்ல கொரிந்தியர் புத்தகத்துல, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளிலும் அன்பே பெரியது. விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை. That's why the Lord's Supper is also called it's a love feast. அன்பின் பரிமாணம், அன்பின் பந்தியா இருக்கிறது. தேவனுடைய அன்பை பெற்ற நாம் அந்த அன்பை நம்ம என்ன செய்யறோம்? பகிர்ந்து கொள்கிறோம். We cannot help but be melted by God's love so much that we have enough room to give out love. Hallelujah. Friends, have enough space in this troubled world. இந்த கேடான இந்த உலகத்துல, அன்பு இல்லாத இந்த உலகத்துல, வெறுப்பு நிறைந்த உலகத்துல நம்முடைய இருதயம் எவ்வளவு ஈஸியா ஹேட்ரட்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. But leave enough space in your heart so that you can give out love still. Hallelujah. அந்த அப்பமானது பிற்கப்பட்டது, பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்தமும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் உடன்படிக்கை மூலமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுமா? உங்களுடைய பிளட் டைப் என்னன்னு எனக்கு தெரியல.
I know my blood type, we all have different blood types, but what brings us together ultimately is Christ's blood covenant. அவருடைய சிந்திய ரத்தத்தை நம்ம வீணாக்கிடவே கூடாது. அதனால தான் ஒவ்வொரு விசுவாசிக்கு ஒரு பங்கு இருக்கு. You cannot say I have no part in this. No, you're in already. Christ died for you and you have a responsibility to keep that blood covenant with each other no matter what. அதனால தான் love first and always. Secondly, wash first and always. I'm giving you 3 first, okay? Wash first and always. And that's what in the பாகத்துல நம்ம வாசிக்கும்போது the word wash is used regularly. யோவான் 13:4 நம்ம பார்க்கிறோம். போஜனத்தை விட்டெழுந்து பந்தியில வந்துட்டாங்க. இயேசு போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும், அண்டர்லைன் பண்ணீங்க, கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். He got up. பந்தி ஆயத்தமா இருக்கிறது, சீஷர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. But he had another agenda. It was not just about food and fellowship, something deeper Christ wanted to do. And so he got up. அவரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியாக he spoke about love, right? அன்பை பற்றி அவர் பேசுகிறார். ஆனா இப்ப அன்பை அவர் வார்த்தையினால பேச்சினால அல்ல நடத்தையில காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுமா? Love is not mere words. I love you is fantastic. Oh, I love you more than you is fantastic. Great. But love is a commitment. It involves action. If I say I love you, I will prove it to you by my deeds. If my thoughts is of good for you, I will prove it to you. நான் உன்கிட்ட காமிப்பேன். நான் சொல்ற வார்த்தை பொய் இல்லை, நான் உன்கிட்ட காமிக்கிறேன். ஆண்டவர் அதை தான் செய்யறாரு. Love in action. Hallelujah. மிக பிரதான அன்பிலே பிரதானமானவர் வெறும் வார்த்தை பேச்சில நிறுத்தாதபடி எழுந்திருக்கிறார். பார்த்தீங்களா? Sometimes we are very passive in the way we love each other. We are just on the surface level இருக்கிறோம். Learn from Jesus. அவர் என்ன பார்த்தீங்களா, மேலோட்டமா இல்லை, ஆழத்துக்கு போறாரு, காண்பிக்கிறார். இப்படித்தான்ப்பா நீ அன்பு செலுத்துறான். என்ன செய்யறார்? அவருடைய அன்பின் உச்சத்தை காண்பிக்கிறதுக்காக சீஷர்களுடைய கால்கள் அண்டையில வராராம். How is that possible? By that they are all on the floor, leaning, reclining with each other, on each other. அவங்களுடைய கால்கள் எல்லாம் dusty and dirty. We know Middle Eastல desert region, dusty, dirty-ஆ இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கால்களை அவர் he stoops down, அதை கழுவவும் துடைக்கவும் ஆரம்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறதுனா அவர் dusty and dirty feet, just like how their lives were, falling short and imperfect, just like our lives. நம்முடைய கால்களை நம்ம பார்த்தோம்னா, எக்ஸ்ரே பண்ணி பார்த்தோம்னா, ஆண்டவர் பார்த்தாருன்னா is dusty and dirty, is dusty and dirty. உண்மையான அழுக்கு எங்க இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். தெரிந்தும் அவர் கழுவுறாரு. இந்த போஜனம் உண்மையாக அர்த்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறது போல பிறரிடத்தில் அன்பு காட்ட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா? We'll show our love for God in coming to the supper. But how do you show love for God? Is when we show love for each other, we are covenanted together. அதாவது காணாத தேவனை அன்பு செலுத்த காண்கிறவனை அன்பு செலுத்தாமல் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது. This love stretches and Jesus shows it by washing the feet of the disciples. தாழ்ந்து இருக்க வேண்டும். என்னை விட அவங்களுக்கு இன்னும் திறமை இருக்கு நம்ம நினைக்கணும். பவுல் சொல்றாருல, consider others better than you. அந்த தாட்லயே ஆரம்பிக்குது. அந்த தாட் சரியாயிடுச்சுன்னா பேச்சு சரியா இருக்கும், செய்கையும் சரியா இருக்கும். பவுல் அவர் சொல்றது மட்டும் அல்ல, அன்பை வெளிப்படுத்தினார். இயேசுவும் அதே தான் செய்யறார். And so Jesus comes to Simon Peter கிட்ட வராரு. எல்லாருடைய கால்வை ஒன்னு அடுத்து கழுவிட்டு வராரு. Peter struggled. என் காலை நீங்க கழுவணுமா? பாண்டவர் சொல்ற, நான் கழுவலனா உனக்கும் எனக்கும் பங்கு இருக்காதுன்னு சொல்லப்பா. பேதுரு சொல்ற, என் கையும் என் காலம் என் உடம்பு முழுவதும் கழுவுங்கன்னு பேதுரு சொல்ற. Initially struggled, but he relented. ஆண்டவர் அங்க அந்த உறவை மறுபடியும் ஸ்திரப்படுத்துகிறார்.
சரிப்படுத்துகிறார். But it was important. You know, the washing of the feet, இங்க நம்ம படிக்கிறோம்ல, the washing has to be mutual. Both the giver and the receiver will be blessed. If we want to keep this blood covenant as brothers and sisters in the same boat of life, நீங்களும் நானும் ஒரே படகுல தான் இருக்கோம். ஒரே வித்தியாசமான பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், but we're still in one boat. We are journey. கானான் தேசத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். And if we want to stay as close as we can, both the giver and the receiver is important. ஒருவர் அன்பை வெளிப்படுத்தும் போது மற்றொருவன் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மகா பெரிய பாவம். If someone is offering love to you and you deny it, that is sin. செய்ய வேண்டிய நன்மை செய்யாமல் இருப்பதே பாவம் வேதம் சொல்லுது. And sometimes someone is bringing forth his love, no matter what the relationship is, making the effort. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்றது தான் நல்லது. அவருக்கும் விடுதலை, உங்களுக்கும் விடுதலை. இயேசு சீசருடைய கால்களை கழுவும் போது, imagine if anyone denied him access, அவங்களுக்கு தான் ருகி. அதனால தான் the giver and the receiver important. Both sides is important. அப்படின்னா எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இந்த உறவின், இந்த ரத்தத்தின் உறவினுடைய மேன்மை, இந்த கவனை கீப் பண்றதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Isn't it true that all of us cannot avoid relationships? முடியுமா? We are already born into families. தாய், தகப்பனார், உடன் பிறந்தவர்கள், வேலையாட்கள், திருச்சபை, நண்பர்களுடைய நட்பு, உறவினர்களுடைய நட்பு. How can we avoid relationships? We are in this for a long run, and let's do it well. Amen, சொல்லுமா? Let's help each other do it well. Let's not be the bad apple, don't want to listen. No, it's going to be tough. Working on relationship easy நினைக்கிறீங்களா? ஏசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம். சில நேரத்தில் உறவுகள் கசப்பாய் மாறுகிறது for various reasons. நிறைய different reasons இருக்கிறது, complicated sometimes, but we learn from Jesus. How many of us want to learn from Jesus? அதுக்கு தான் அந்த மாண்டி டர்ஸ்டே வந்திருக்கிறோம். We want to keep learning. Say, Lord, how did you do it? ஆண்டவரே நீங்க எப்படி செய்ய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டா? ஆண்டவர் பாருங்க, the night that he was betrayed, he washed the disciples' feet. அப்பனா அவருக்கு தெரியும், இவன் என்னை மறுதலிக்க போறான், என்னை வெறுக்க போறான், நான் எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் திரும்பி என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான், குத்திக்கிட்டு இருக்கான், பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கான். தெரிந்தும் பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு கொடுக்கவே இல்லை. Hallelujah. Although he knew, he never stopped loving and washing. சாத்தியமா? Can, brothers and sisters, all of us, நீங்களும் நானும் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். மாசற்ற ரத்தம், ராஜரீக ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்ல. If Christ has washed us with his blood, this Monty Thursday, say, Lord, I want to first love and always love. I want to first watch and always watch. Lastly, serve first and always. அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்த சீசருடைய கால்களை கழுவ, அவருடைய சீலையெல்லாம் மறுபடியும் போட்டு, வஸ்திரத்தெல்லாம் போட்டு, அவர் அமர்ந்த இடத்துல அவர் அமர்ந்து கொண்டு சீசர் இடத்துல கேள்வி கேட்கிறார். நான் செய்தது என்ன என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். Do you know what I just did? I'm sure they were very stunned. They were really shocked. ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. மத்தேயு 20:28 பாத்தீங்கன்னா, Matthew 20:28, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். Hallelujah. Friends, never lose sight of serving each other. Serve. Keep serving. That's the will of God. Now, serve சொன்னா நம்ம பெரிய பெரிய மேடையிலாம் செய்யணும் அப்படின்னு இல்லை, மற்றவங்க பார்க்குற அளவுக்கு. But serve, keep serving. மனுஷகுமாரன் மற்றவர்கள் அவருக்கு சேவை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கல. பந்திக்கு முந்திக்கிற ஒரு ஆள். ஆமென். பந்திக்கு நம்ம முந்திக்கணும். Stand first, come up first, don't step behind. Stand forward. Say, Lord, I will keep serving. Never lose sight of serving people. Whether உங்க ஃபேமிலியா இருந்தாலும், friends, church friends, or working colleagues,
keep our hearts clean and pure and teachable. ஏன்னா உறவுகள் வந்து தவிர்க்கவே முடியாது. குறிப்பாக ரத்தத்தினால் கழுவப்பட்ட இந்த உடன்படிக்கை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். You know what was my prayer? As you all know, I keep talking about my sabbatical and the experience has been really fantastic. I really thank God for that opportunity and I don't take it lightly. என்னுடைய prayer என்ன தெரியுமா அந்த 2 நாட்கள்ல, Lord make me holy. அதுதான் என்னுடைய prayer. Lord make me holy. Keep me, Lord, loving you. Keep me loving those who I find it difficult to love. When we serve each other, we are serving Christ. நம்ம ஒருத்தர் சேவை பண்றோம் பாத்தீங்களா, பேசுறோம், பழகுறோம், சாப்பிட போறோம், உறவாடுறோம், எப்படி இருக்கீங்க கேட்கிறோம். It's serving, we are serving. And when we serve each other, we actually serve Christ. And if you hate each other, this is a revelation. When you hate each other, you are hating Christ. ஆமாவா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு என்ன சொல்றாங்க, one cup of water you give to a stranger, you're giving it to me. Whatever you do unto the Lord, you do it to me, சொல்றாருல. I mean, whatever you do in your life, your deeds, you do it unto me, சொல்றாருல. But whatever you hate, whoever you hate, you're hating Christ. Especially the people whom he has redeemed by his blood. அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்களை நீங்க வெறுத்தீங்கன்னா, உதாசனம் பண்ணீங்கன்னா, உதறி தள்ளுனீங்கன்னா, ஆண்டவருடைய ரத்தத்தை கேடு பண்றீங்கன்னு அர்த்தமா இருக்கு. அதனாலதான் இந்த ரத்தத்தின் உடன்படிக்கையினுடைய ஐக்கியம் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம காத்துக்கொள்ளணும். If we disrespect each other at any point for whatever reasons, we put the blood of Christ in vain. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக நம்ம இருக்கும்போது நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தையில நம்முடைய மற்றவர்களை குறித்த சிந்தையே ரொம்ப முக்கியமாக இருக்கு. Now many of us know what is very prevalent now in the YouTube. உங்களுக்கு தெரியும் what is very very top newsல இருக்கு. தெரியும் தானே உங்களுக்கு தெரிந்த ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. And I have my own personal response to it. I will not say it here. But how do we treat when someone falls and someone rises? How do we treat? How do we இணைய பக்கத்தை எப்படி பாய்க்கிறோம், ஆன்லைன்ல எப்படி கமெண்ட் பண்றோம், ஒருவருடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். It shows how connected we are in this covenant relationship. எப்படி என்ன சொல்றோம், எப்படி என்ன சொல்லக்கூடாது தெரியாம வாழக்கூடாது. உடன்படிக்கையில நம்ம குடும்பத்துல ஒருவர் உயரும் போது வீழ்ச்சி அடையும் போது எப்படி நம்ம நடத்துக்கிறோம். அப்ப குடும்பத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்குன்னா எப்படி நம்ம சேவை செய்யறோம் என்று நம்ம காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. I want to encourage us as we come to the table of the Lord and to keep to time, because tomorrow we are coming back again for Good Friday service. கொஞ்ச நேரத்துல we are going to partake in the communion. We are going to come together as one family. Say, Lord, keep me clean, Lord. Help me to keep on loving, keep on washing, keep on serving. சொல்லும்போது கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Amen. Amen.